காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மு இளையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க. கதை கேட்கலாம் வாங்க. இன்னைக்கு நாம கேட்க போற கதை அம்மு இளையால் அவர்கள் எழுதிய மேகமே மழை ஊஞ்சலிடு. கதைக்குள்ள போகலாமா? ஊஞ்சல் 16. பார்த்திகாவின் வாழ்வில் எந்த முன்னேற்றமும் இல்லை. நாட்களும் உதித்த சூரியனும் ஓடிக்கொண்டிருந்ததை தவிர அவள் அப்படியே வாழ்வை வெறுத்தபடி வாழத் துவங்கிவிட்டாள். ஆனந்தியின் வழக்குக்காக ஒரு பக்கம், தன் வழக்குக்காக ஒரு பக்கம் என நீதிமன்றமே கதி என்று இருக்கிறாள். இந்த இடைப்பட்ட 2 மாதத்தில் எத்தனையோ முறை கணவனை சந்திக்க முயற்சி செய்து விட்டாள். அவளை தன்னிடம் நெருங்காது சாமர்த்தியமாக நடந்து கொண்டான் திருமேனியா உடையப்பன். அவளுக்கு ஆதரவு கொடுத்த தினேஷ் பேசி பார்த்த தோல்வியோடு பார்த்திகாவை பற்றி பேசுவதையே விட்டுவிட்டார். நடராஜ் ராணி தம்பதிகளிடம் மட்டும் நண்பனின் வாழ்வுக்காக பேசினான். நாட்கள் கடந்து மருமகள் மீது பாவம் தோன்றியது. ஆனால் மகனுக்கு பயந்து வாய் திறக்கவில்லை. பார்த்திகாவின் பெற்றோர்கள் அவள் இருக்கும் திசை பக்கம் கூட வர தயாராக இல்லை. தாய் தந்தையரின் நிராகரிப்பை மட்டுமே முழுதாக ஏற்றுக்கொண்டால் அவர்களின் இந்த வெறுப்பு மட்டுமே தனக்கான தண்டனை என நியாயமாக அதை எதிர்கொள்ள உடல் மெலிந்து கண்கள் தோய்ந்து பார்க்கவே சகிக்காத நிலைக்கு தள்ளப்பட்டாள். தினேஷ் வீட்டில் மனைவி இருப்பது பிடிக்கவில்லை திருமேனிக்கு. பலமுறை வெளியேற்ற கூறினான். எந்த ஆதரவும் இல்லாமல் இருப்பவளை அனுப்ப மாட்டேன் என்று விட்டான். அதனால் நண்பனுடன் பலமுறை வாய் சண்டை போட்டு விட்டான். இதை அறிந்த பார்த்திகா அங்கிருந்து வெளியேற முயல, இங்கிருந்து திருவீட்டுக்கு போனா மட்டும்தான் உன்னை விடுவேன், அது வரைக்கும் நீ என் பாதுகாப்புல தான் இருந்தாகணும் என்று விட்டான். சிறையை விட்டு வெளிவந்தவள் வீட்டுச் சிறையில் சிக்கிக் கொண்டாள். அனுதினமும் ஏன் இந்த வாழ்வு என வெறுத்து தன்னை தனக்குள் ஒதுக்கிக் கொண்டாள். அன்றிரவு வீட்டிற்கு வந்த தினேஷ் வழக்கம் போல் அவளை விசாரித்து விட்டு, உன் அத்தைக்கு உடம்பு சரியில்லை பாரு என்று விட படபடப்பு குறையாது விசாரித்தாள். நேத்து நைட்டு மூச்சு திணறல் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இப்பதான் வீட்டுக்கு வந்தாங்க பாரு, பார்த்துட்டு தான் வரேன், ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க, அத்தைக்கு ஃபோன் பண்ணுங்கண்ணா. அவர் என்னுக்கு அழைத்தான். இப்போதுதான் வீட்டிற்கு வந்ததால் மயக்கத்தில் படுத்து விட்டார். அவர் எடுக்காததை தெரிவிக்க கால் நிற்கவில்லை. அத்தையை நினைத்து கவலை கொண்டவள் பலவித தயக்கத்தோடு, அவருக்கு பண்ணுங்கண்ணா என்றாள். நண்பனை பற்றி தெரிந்ததால் அவன் மனம் நோகாமல் வேண்டாம் என்றான். அதன் பொருள் உணர்ந்து அமைதியானவள் உள்ளம் அமைதியாகவில்லை. மாமியாரை நினைத்து கலங்கியவளின் கண்களும் கலங்கியது. அவள் நிலைமை புரிந்து வருந்தியவன், வா போகலாம் என அழைத்துச் சென்றான். வெகு நாட்கள் சென்று தன்னுடைய வீட்டிற்கு முன்பாக நின்றவள் மனம் ஒருவித நடுக்கத்தோடு இருந்தது. தினேஷுக்கு பின்புறம் நின்றிருந்தவள் தைரியம் வந்து முன்னால் நிற்க காலிங் பெல் சத்தம் கேட்டு கதவை திறந்தான் திருமேனியா உடையப்பன். லகுவான மனதோடு கதவை திறந்தவன் பாறைக்குள் சிக்கிக் கொண்டது போல் கடுகடுத்து நின்றான். எம்மாதிரியான மனநிலை இருந்தாலும் தன்னவனை பார்த்ததும் அவன் காதலியாக மட்டுமே தன்னை நினைத்து கொண்டாள். அதன் பிரதிபலிப்பு புன்னகையா மாறி திருமா என்றிட கதவடைத்தான் மனம் நோக. கதவடைத்த சத்தம்தான் நிஜத்தை புரிய வைத்தது பார்த்திகாவிற்கு. முன்னால் நின்றவள் தினேஷிற்கு பின்னால் வந்துவிட நடந்ததை பார்த்து கொண்டிருந்தவன் கோபத்தோடு பெல் அடித்தான். திருமேனி கதவை திறக்காமல் ஆத்திரத்தில் நின்றிருக்க வெளியே வந்த நடராஜ், யார் என்று கேட்டார். யாரும் இல்ல, நீங்க உள்ள போங்க. எதுக்குடா இப்படி கத்துற? அப்படித்தான் கத்துவேன், முதல்ல நீங்க உள்ள போங்க. இன்னும் ஓசை கேட்டு கொண்டிருந்தது. துயில் கொண்டிருந்த ராணி கூட எழுந்து வந்து விட்டார். வெளியே நின்றிருந்தவள் கிளம்பலாம் என்றும் கேட்காது கதவை திறக்கும் வரை ஓசை கொடுத்து கொண்டிருந்தான். மகனின் நடவடிக்கையை கணித்து மருமகள் வந்திருக்கிறாள் என்பதை அறிந்த ராணி கதவை திறக்க பல்லை கடித்து தலையை அழுந்த கோதி நின்றான். அத்தை, தன்னை தாவி அணைத்துக் கொண்ட மருமகளை மகன் போல உதாசீனம் செய்யாது தடவி கொடுத்து ஆறுதல் கூறினார். அத்தையின் அரவணைப்பில் அழுகை அதிகமானது. என்னாச்சு உங்களுக்கு? உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? டைமுக்கு சாப்பிட்டு மாத்திரை போடுறீங்களா இல்லையா? கண்டதையும் நினைச்சு உடம்பு வருத்திட்டு இருக்கீங்களா? ஏன் திடீர்னு மூச்சு திணறல் வந்துச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை பாரு, கொஞ்ச நேரம் அழாம இரு. அண்ணா உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னதுல இருந்து என்னால் அங்க இருக்கவே முடியல. உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. என் உடம்பு சரியில்லாம போனதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காம உள்ளவா. அத்தை அழைத்தது முதுகை காட்டியபடி நின்றிருக்கும் கணவனை எட்டி பார்த்தாள். மருமகள் பார்க்கும் திசையை பார்த்து திரும்பி பார்த்தவர் அவன் எதுவும் சொல்ல மாட்டான். வா, கைப்பிடித்து உள்ளே அழைக்க கொதி கொதித்து போனான் அங்கு நின்றிருந்தவன். தயக்கத்தோடு உள்ளே வந்தவள் மாமனாரையும் நலம் விசாரிக்க இருக்கையில் அமர வைத்தார்கள். நண்பனை முறைத்தபடி தினேஷ் நின்றிருக்க, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, என்னாலதான் இங்க யாருக்கும் நிம்மதி இல்லை. அவர் கையை பிடித்தபடி அழத் துவங்கினாள். மருமகள் அழகியில் ராணிக்கும் அழுகை வந்து விட்டது. நடராஜ் கூட,
இவ்வளவு நாள் பிரிந்திருந்த மருமகளை நினைத்து கலங்க, நாங்களும் உன்னை ரொம்ப பேசிட்டோம், உன்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டோம். என் மகனுக்காக தான் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணன்னு ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டோம். நீயும் எங்களை மன்னிச்சிடுமா. மன்னிப்பு வேண்ட மாமியாரை அணைத்து கொண்டவள் அவர் மன்னிப்பை நிராகரித்தாள். நீ எங்கேயும் இருக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு வந்துடு மா. திருமேனி ஆவுட பெண் கர்ஜனில் அனைவரும் அதிர, யாரை கேட்டு அவளை இந்த வீட்டுக்கு வர சொல்றீங்க? இவ பண்ண காரியத்தை தெரிஞ்சு இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லை என்றார். கொஞ்சம் பொறுமையா இரு திரு, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். என்ன என்ன பொறுமையா இருக்கணுமா? அவ ஒரு கொலைகாரிமா. கொலைகாரிய வீட்டுக்குள்ள வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கும் இங்க நிக்கிற இவனை மாதிரி பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவ தான் கொலை பண்ணலன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இன்னும் ஏன்டா அதையே சொல்லிட்டு இருக்க? ஒருத்தனை கத்தியால குத்தி கழிச்சாதான் கொலை பண்ணதா அர்த்தமாமா? கூட பிறந்தவர் ரத்த சொட்ட இருக்கிறத பார்த்தும் தன்னோட விரிக்காக நாடகம் ஆடி தாலி கட்டியிருக்காளே, இதுக்கு பேர் தான் கொலை. திரு, நீங்க சும்மா இருங்கப்பா. இவளை பார்த்தாலே எனக்கு என்னமோ பண்ணுது. எப்படி சாமர்த்தியமா ஒரு போலீஸ்காரனை ஏமாத்தி மனசை மாத்திருக்கா பாருங்க. இவ சாதாரணமா ஆள் கிடையாது. இந்த தந்திரக்காரி உங்க 2 பேரையும் பிரெயின் வாஷ் பண்ணி இங்க இருக்க பிளான் பண்றா. திருமா. மனைவியின் குரலை கேட்டது மூளை என்ன சொன்னதோ அவளை நோக்கி அடிக்க பாய்ந்தான். சுதாரித்த தினேஷ் தடுத்து விட நண்பனை உதற தள்ளி தரையை உதைத்தவன், அப்படி என்ன கூப்பிடாத. உன் குரலை கேட்க கூட அசிங்கமா இருக்கு எனக்கு. உன்ன மாதிரி ஒருத்திய மனசுல நினைச்சதுக்காக என்ன நானே வெறுக்கிறேன். எதுக்கு என் மேல இவ்வளோ வெறுப்பை கொட்டுறீங்க? நான் பண்ணது தப்பு தான், அது எங்கேயும் சரின்னு சொல்லல. அதுக்கான தண்டனையை அனுபவிக்க தயாரா இருக்கேன். ஆனா உங்க வெறுப்பை என்னால தாங்க முடியாது. உங்க மனசுல எனக்குன்னு ஒரு சின்ன இடம் வேணும்னு தான் இவ்வளோ பெரிய துரோகத்தை என் தங்கச்சிக்கு நான் பண்ணேன். அதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. அவன் முன்பு நின்றவள், என்னை வெறுத்துடாதீங்க திருமா. உங்க வெறுப்பை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் செத்துட்டு இருக்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க என காலில் விழப்போக அங்கிருந்தவர்கள் தடுத்து விட்டார்கள். அவர்கள் தடுப்பதற்கு முன்னதாகவே நகர்ந்து விட்டவன், நல்லா இருக்கு உன் டிராமா என்க. ப்ளீஸ் அப்படி பேசாதீங்க, எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்கு கதறி எழுதாள். உன் நடிப்பை இவங்க வேணா நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். மரியாதையா என் வீட்டை விட்டு போயிடு. நான் போறேன், ஆனா என்னை மன்னிச்சிட்டு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. சி, இவ்வளோ வெறுப்பை கொட்டி என் முன்னாடி கொஞ்சம் கூட அருவருப்பே இல்லாம நிக்கிறியே. உங்ககிட்ட பேசுறதே வெஸ்ட். அங்கிருந்து நகர முயன்றவனை தடுத்து நிறுத்தியவள் மன்னிக்க வேண்டி கையெடுத்து கும்பிட உச்ச கோபத்தில் இருந்தவன் தள்ளிவிட்டு நகர்ந்தான். அப்பொழுதும் தன் செயலை நிறுத்தாதவள், நீங்க இல்லைன்னா நான் செத்துடுவேன், சொல்லுங்க, நான் செத்து போயிடட்டுமா என்றாள். அவன் அவ்வார்த்தைகளை மதிக்காது கோபத்தை உமிழ்ந்து கொண்டிருக்க சொன்னதையே சொல்லிக் கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் அவள் வார்த்தைகளை கேட்க முடியாது. எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சினா தயவு செஞ்சு செத்து போயிடு. அதுதான் நீ எனக்கு கொடுக்கிற சந்தோஷம். நீ என்னைக்கு சாகுறியோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. உன்ன மாதிரி ஒருத்திய தலை முழுகிட்டு என் வாழ்க்கையை பார்ப்பேன் என்று விட்டான். இவ்வார்த்தைகளை கேட்க மனம் தாங்காது அப்படியே தரையில் அமர்ந்தவள் கண்ணிமைக்காது தன்னவனையே பார்த்திருக்க அவனது பெற்றோர்கள் மகனின் கடுமையான வார்த்தைகளை கண்டித்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு சண்டையிட்டு கொண்டிருந்தவன், உன்னாலதான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை. எப்போதோ டைவர்ஸ் கிடைக்க போகுதுன்னு இருக்கு. தயவு செஞ்சு அதையாச்சும் கொடுத்து தொலை, இல்லைன்னா உன் தொல்லை தாங்காம நான் செத்து போயிடுவேன். கொதிக்க கொதிக்க வார்த்தைகளை அவள் உள்ளத்தில் கொட்டினான். திரு என்ற அழைப்பு அவ்வீட்டை நடுங்கச் செய்ய குரல் கொடுத்த தன் நண்பனை திரும்பி பார்த்தார்.